பால் விரதம் இருக்க முடியும் அப்படின்னா இருங்க. இல்லைங்க நான் பழமும் 2 சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னா இருங்க. இளநீ சாப்பிட்டு என்னால இருக்க முடியுங்க அப்படின்னாலும் இருக்கலாம். இல்லைங்க எனக்கு சாப்பாடு சாப்பிட்டாதான் என்னால இருக்க முடியும் அப்படின்னா இருக்கலாம். ஒன்னும் தப்பில்ல. 5 நாட்களை இப்படி நாம் விரதத்தில் நிறைவு செய்துவிட்டு 6வது நாள் ஒரே ஒரு நாளாவது கண்டிப்பான முறையில உணவை தவிர்த்து அந்த நிறைவு நாள் சூரசம்ஹாரம் அன்னைக்கு வருது இல்லைங்களா, அன்னைக்கு அந்த விரதத்தை நிறைவு செய்யக்கூடிய அந்த ஒரு முக்கியமான கட்டத்தை நாம அடையலாம். அன்னைக்கு கூட ஒரு வேளை சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க சாப்பிடலாம். ஏன்னா சூரசம்ஹாரம் பாத்தீங்கன்னா ஒரு 4 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிடும். அதனால 6 மணிக்கு அந்த சூரசம்ஹாரம் நிறைவான பிறகு குளிச்சுட்டு விரதத்தை நிறைவு செய்துவிட்டு நாம நம்முடைய உணவை எடுத்துக்கொள்ளலாம். இது ஒரு வகையான விரத முறை. இந்த விரதத்தை எங்கெங்க போயிருக்கலாம் அப்படின்னா, இப்ப திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், சுவாமிமலை, பழனி இப்படி இருக்கக்கூடிய 6 படை வீடுகள்ல, அது இல்லாம பிரபலமான முருகன் கோவில்ல போய்